Hello everyone, this is Yuvraj. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DJI Air3S. DJI வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சீரீஸ் ஆஃப் ட்ரோன் முதல் லான்ச் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சீரீஸில் Air3 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. Air3 லான்ச் பண்ண உடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும் Air3S அப்படின்ற ஒரு மாடல் கண்டிப்பாக லான்ச் ஆகும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி DJIல ப்ரீவியஸ் மாடல்ஸ் எல்லாமே ஏர் செக்மெண்ட்டில் Air2, Air2S, Air3 அப்படின்ற ஒரு ஃபாலோப்பில் தான் வந்துருக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த லைனப்பில் Air3S வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதே மாதிரி Air3S வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 15th இந்த Air3S வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Air3Sல மெயின் அப்கிரேடாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து 1" சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெலி லென்ஸ் பார்த்தீங்கன்னா 1/1.3" சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு சென்சார்ஸுமே நியூ சென்சார் அப்படின்னு சொல்லி DJI கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் மேஜர் அப்கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் LiDAR சிஸ்டம் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் LiDAR இருக்கிறது மூலிமா நம்மளுக்கு Omnidirectional சென்சார்ஸ் நைட்டும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இந்த DJIயோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. நம்ம ரியல் டைமில் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சும்மா ஒரு மைனர் அப்கிரேட்ஸ் தான். இதில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 48 GB வச்சுருக்காங்க. இதோட ட்ராக்கிங் சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஃபாஸ்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. DJI Air3Sல மெயின் அப்கிரேடே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா சிஸ்டம் தான். இந்த கேமரா சிஸ்டம் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக கொஞ்சம் பார்ப்போம். இந்த கேமரா சிஸ்டம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி DJIயோட ஃபேமஸான பாக்கெட் 3 அண்ட் ரீசெண்டாக ஆக்ஷன் 5 Pro இந்த ரெண்டு மாடலோட கேமரா சிஸ்டம் எடுத்துக்கணும். இந்த பாக்கெட் 3ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1" சென்சார் அண்ட் இந்த ஆக்ஷன் 5 Proல இருக்கிறது வந்து என்னது பார்த்தீங்கன்னா 1/1.3" சென்சார். இந்த ரெண்டு சென்சாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் டாப் மோஸ்ட் பெர்ஃபார்மிங் கேமராஸாக இருக்குது. ஆமாங்க, இந்த பாக்கெட் 3 வந்து பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் பயங்கரமாக இருக்குது. அண்ட் இந்த 1" சென்சார் இது டெலிவர் பண்ணுற ஃபுட்டேஜோட குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது. இது யூஸ் பண்ணுற எல்லா வீடியோகிராஃபர்ஸ், மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க ஆக்ஷன் 5 Proவும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கலர் டோன்ஸை இது ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸை வந்து இது ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சக்ஸஸ்ஃபுல்லான சென்சார்ஸை எடுத்துகிட்டு வந்து ஒரே மாடியூலில் நம்ம Air3Sல டெலிவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் விளாகராக இருக்கீங்க, ஒரு மினி சீரீஸ் ட்ரோன் வந்து உங்களுக்கு செட் ஆகாது, மறஸ் வந்து உங்களுக்கு ஏரில் மிஸ்டாண்ட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்க. அண்ட் அதே டைத்தில் வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் போயிட்டு ஒரு 3 lakhs 2.5 lakhs இன்வெஸ்ட் பண்ண தயாராக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏர் சீரீஸ் ஆஃப் ட்ரோன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏர் சீரீஸ் ஆஃப் ட்ரோனில் எஸ்பெஷலி இந்த 3 சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லென்ஸ் 2 கேமரா ஆப்ஷன்ஸோட அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு பெட்டர் குவாலிட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்டேஜை வந்து உங்களை நீங்கள் டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பர்டிகுலராக ஏன் இந்த ட்ரோனை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்றது ஒரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி தான். இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த Air3ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சென்சார் தான், அதாவது 1/1.3" சென்சார் தான். இது என்னதான் 4K 60 டெலிவர் பண்ணாலும் அதோட ஃபுட்டேஜோட குவாலிட்டிக்கும் 1" சென்சார் டெலிவர் பண்ணுற குவாலிட்டிக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். நான் மெயினாக Air3லேருந்து Air3Sக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூல் தான். அண்ட் நீங்கள் அப்கிரேட் ஆகுமா அப்படின்றது உங்களோட விஷ் தான். ஆனால் கண்டிப்பாக அப்டேக்கல் சென்சிங்கும் அண்ட் கேமரா சிஸ்டமும் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டில் வந்திருக்கு Air3S. ஓகே, வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் இங்கே ஒரு QR கோடு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா DJI Fly ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய லிங்க் வந்து இதுக்குள்ளே இருக்கும். அண்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா DJI ஷோல்டர் பேக் இருக்குது. இந்த DJI ஷோல்டர் பேக் தான் எக்ஸாக்டாக Air3க்குமே இவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த சேம் எக்ஸாக்ட் பேக் தான் இவங்க Air3Sக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக DJI வந்து எப்போவுமே ட்ரோன் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே ஒரே ஒரு பேக்கில் தான் வச்சு ஷிப் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பேக் உள்ள வந்து ட்ரோனு, விங்லெட், என்டி ஃபில்டர் அண்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த RC2 கண்ட்ரோலர், புக்லெட் அண்ட் USB கேபிள்
ஸோ இவ்வளோதாங்க இதோட டோட்டல் கிட்டுமே. இது வந்து ஒரு ஃப்ளைமோர் காம்போ அப்படின்றதுனால 3 பேட்டரிஸ் வித் பேட்டரி அடாப்டரோட வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரிஸ் வித் அடாப்டர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஏர்3க்கு வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்களோ த சேம் எக்ஸாக்ட் பேட்டரி அடாப்டர் தான் இதுக்கும் ஏர்3எஸ்க்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏர்3யை விட ஏர்3எஸில் வந்து பேட்டரிஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கூட, பட் ஃப்ளைட் டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 45 மினிட்ஸ் தான் வந்து டிஜே கிளைம் பண்ணுறாங்க. இது ரியல் டைமில் 40 to 38 மினிட்ஸ் வரைக்கும் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து RC2 கண்ட்ரோலர். இந்த RC2 கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா O4 டிரான்ஸ்மிஷனோட இருக்குது. அண்ட் இது வந்து பர்டிகுலராக மினி 4 ப்ரோ அண்ட் ஏர்3 அண்ட் ஏர்3S இந்த ஒரு பர்டிகுலர் மாடல்ஸ்க்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அண்டு இது வந்து இப்போ டிஜே வந்து ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா O3+, அதாவது O3 டிரான்ஸ்மிஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த RCயில் உங்களால் ஃப்ளை பண்ணிக்க முடியும். முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா O3 டிரான்ஸ்மிஷன் இருக்கிறது வந்து RC1லேயும், O4 டிரான்ஸ்மிஷன் இருக்கிறது RC2வில் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். அதாவது பேக்வேர்ட் கம்பேட்டபிளாக இருக்காது. அண்ட் ND ஃபில்டர்ஸ், எஸ், இந்த வாட்டி DJI வந்து Air3Sோட ND ஃபில்டர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைமே Air3யோட இந்த ND ஃபில்டர்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணாதது ரொம்பவே ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அவுட்டர் அப்பியரன்ஸில் எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. லெட்ஸ் ஓப்பன் த கிம்பிள். Air3க்கும் Air3Sக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மாடியூல் அண்ட் இந்த லைடாரை தவிர வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே ஃபிசிக்கலில் இல்லை. எக்ஸாக்டாக Air3 மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு ஷார்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். அண்ட் இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ வீடியோ வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் நான் மேக் பண்ணுறேன். இதுமாதிரி ஒரு வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். until then stay safe, peace.